உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் அழுகிய புண் ஆறுறதுக்கான மருத்துவம். அழுகிய புண்ணுன்னா சில பேர் படுத்தே இருப்பாங்க. படுத்து இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ள புண்ணாகி புழுவெலாம் வச்சுருக்கோம். அந்த நாத்தம் எடுக்கிறத வச்சு கூட அவங்க தெரியாது உள்ள புல்லுன்னு அழுகியிருக்குன்ட்டு. அந்த மாதிரி புண்ணு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வேகமாக ஆற்றலாம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தை அறுத்து எடுத்துடுறாங்க. அறுத்து எடுத்தாச்சுன்னா திருப்பி அந்த இடத்துல வளராது. அது பள்ளமாயிடும். அறுக்காமல் அது மேலே நம்ம மருந்தை போட்டோம்னா திருப்பி சதை மேவி தழும்பு தான் இருக்கும். அதனால் அதுக்கு முக்கியமாக சிறுதும்பையில் சின்ன வெங்காயம், கிராம்பு, மகிழங்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அழுகிய புண் ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ரொம்ப வயசானவங்க படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த படுக்கை புண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த படுக்கை புண்ணு வர்றதுக்கு காரணங்கள் படுத்திருக்க அந்த பெட்டாக இருக்கட்டும், அல்லது தகரத்தில் இருக்கிற பெட்டில் படுக்க வச்சாங்க, கட்டிலில் படுக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் புண்ணாகிரும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் பின்னின கட்டில் அந்த மாதிரி இதில் படுக்க வச்சாங்கனாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக புண்ணாகிருது. அந்த மாதிரி இதில் படுக்க வைக்கிறப்போ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அதுதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் படுக்க வச்சாலும் அது மேலே காட்டனில் போர்வை அல்லது புடவை நாளாக மடித்து போட்டு அது மேலே அவங்கள அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்கள படுக்க வச்சிங்கனாக்கா படுக்கை புண்ணு வராது. அது வந்துருச்சுனாக்கா அதை ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுதும்பை இலை, சின்ன வெங்காயம், மகிழங்காய் 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட கிராம்பு பொடி கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கிறணும். தண்ணியாக இல்லாமல் புண்ணில் ஒட்டி கீழே வலிஞ்சிராமல் இருக்கிற அளவுக்கு கட்டியாக பதமாக பார்த்து அரைச்சிக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு. புண்ணு பெருசாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தும்பை இலையை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து அரைச்சி இந்த சாரோட புண்ணு இருக்கிற இடத்துல நல்லா ஒரு ரேசாக பஞ்சில் தண்ணி வச்சு தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பஞ்சு மேலே புண்ணில் ஒட்டுற மாதிரி இருக்கபடியாக நல்லா வலுவலுன்னு அரைச்சி புண்ணில் ஒட்டுற மாதிரி மேலே பஞ்சை வச்சுட்டு புண்ணில் ஒட்டி விட்டிங்கனாக்கா அதுவாக ஒட்டிக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த இதை எடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் வைக்கிறப்போ. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கசடுகள் அந்த புழுக்கள் எல்லாம் செத்துரும். 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துட்டு வேறு அதை கட்டுப்புண்ணா இல்லாமல் அப்படியே திறந்து விட்டுறணும். விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு பகல் முழுக்க விட்டுட்டு இரவு நேரத்தில் எதுவும் மருந்து வச்சு கட்டுறதுன்னா கட்டிகிட்டே வந்தீங்கனாக்கா சதை மேவி வந்துடும். உள்ளே இருக்க புண்ணும் நல்லா ஆறிடும். புழுக்கள் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா எதுவுமே வைக்காது. படுக்கை புண்ணில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த இதை முதல்ல நீங்கள் செஞ்சீங்கனாக்கா சீக்கிரமாக அவங்களுக்கு புண்ணு ஆறிடும். அழுகிய புண்ணு ஆறுறதுக்கான மருந்து சின்ன வெங்காயம், சிறுதும்பை, மகிழங்காய், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அழுகிய புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.